ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸை பத்தி பார்க்க போறோம். பிசிக்ஸ்ல இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டை கொடுத்தாலும் நம்மால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். வாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப சிம்பிளா கிளியரா எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த சர்க்கியூட்டை கொஞ்சம் பாருங்க. இதுல இருக்கிற ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் சீரீஸ்ல இருக்கா இல்ல parallelல இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரைட்? ஏன்னா இது ஒரு மிக்ஸ்ட் காம்பினேஷன். சிம்பிளா ஓம்ஸ் லாவை மட்டும் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணவே முடியாது. சோ இந்த மாதிரி சிக்கலான சர்க்கிட்ஸை சால்வ் பண்றதுக்கு தான் நமக்கு கர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் தேவைப்படுது. ஓகே, வாங்க முதல் விதிக்குள்ள போகலாம். இது ரொம்பவே சுலபமான ஒரு விதி. இதுக்கு பேரு ஜங்ஷன் ரூல். நாம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இத டிராஃபிக் ரூல்னு சொல்லிக்கலாம். இத புரிஞ்சுக்க ஒரு எளிய அனாலஜியை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 ரோடு சந்திக்கிற டிராஃபிக் ஜங்ஷன் மாதிரி பல தண்ணீர் குழாய்கள் ஒரே இடத்துல சேருதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஜங்ஷனுக்குள்ள எவ்வளவு தண்ணி வருதோ அதே அளவு தண்ணி தானே வெளியும் போக முடியும். அங்க தண்ணி தேங்கி நிக்க வாய்ப்பே இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்க கரண்ட்டுக்கும். இப்போ எக்ஸாம்ல எழுதுறதுக்கான அந்த சரியான NCERT டெஃபினிஷன் என்னன்னு பாப்போம். At any junction, the sum of the currents entering the junction is equal to the sum of currents leaving the junction. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஜங்ஷனுக்குள்ள வர டோட்டல் கரண்ட் அந்த ஜங்ஷனை விட்டு வெளியே போற டோட்டல் கரண்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம அந்த தண்ணி பைப் எக்ஸாம்பிள நினைச்சுக்கிட்டாலே போதும், இது ஈஸியா புரிஞ்சிடும். அப்போ இந்த முதல் விதிக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் பிரின்சிபல் என்னன்னு கேட்டா, அது கான்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், அதாவது மின்னூட்ட அழிவின்மை. சார்ஜஸ் ஒரு ஜங்ஷன்ல சும்மா தேங்கி நிக்காது. திடீர்னு உருவாகவும் செய்யாது, மறையவும் செய்யாது. எவ்வளவு வருதோ அப்படியே வெளியே போயிடும். அடுத்து நாம 2வது விதிக்கு போகலாம். இதுக்கு பேரு லூப் ரூல். இத நாம சுலபமா ஞாபகம் வச்சுக்க ரவுண்ட் ட்ரிப் ரூல்னு சொல்லலாம். இதுக்கும் ஒரு அனாலஜி வச்சு புரிஞ்சுக்கலாம். வாங்க, நீங்க ஒரு மலையடிவாரத்திலிருந்து உங்க பயணத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மலை மேல ஏறுறீங்க, அப்புறம் இறங்குறீங்க, இன்னொரு குன்று மேல ஏறி இறங்கி கடைசியா சுத்தி மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டீங்க. இப்போ உங்களுடைய நெட் சேஞ்ச் அண்ட் ஆல்டிடியூட், அதாவது மொத்த உயரமாற்றம் என்னவா இருக்கும்? 0வா தானே இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே திரும்பி வந்துட்டீங்க. இப்போ NCERT டெஃபினிஷனை பாருங்க. தி algebraic sum of changes in potential around any closed loop involving resistors and cells in the loop is 0. அதாவது நம்ம மலை ஏறின மாதிரி ஒரு மூடிய சர்க்கியூட்ல ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஒரு முழு ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தா அந்த லூப்ல இருக்கிற மொத்த பொட்டென்ஷியல் சேஞ்சஸையும் கூட்டும்போது அதோட மதிப்பு 0வா இருக்கும். இந்த 2வது விதிக்கு அடிப்படையா இருக்கிறது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆற்றல் அழிவின்மை விதி. ஒரு சார்ஜ் ஒரு முழு லூப்பை சுத்தி வரும்போது அது செல்ஸ் கிட்ட இருந்து வாங்குற எனர்ஜியும் ரெசிஸ்டார்ஸ்ல இழக்கிற எனர்ஜியும் சமமா இருக்கும். அதனால நெட் எனர்ஜி சேஞ்ச் 0. சரி, இந்த 2 விதிகளையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ எந்த சர்க்கியூட் கொடுத்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் இருக்கு. வாங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான், கவனமா கேளுங்க. ஸ்டெப் 1, சர்க்கியூட்ல இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு கரண்ட்டை அசைன் பண்ணுங்க. I1, I2, I3ன்னு பேர் கொடுத்து அதுக்கு ஒரு டிரெக்ஷனையும் நீங்களே சும்மா குறிச்சுக்கோங்க. ஸ்டெப் 2, ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் நம்ம ஜங்ஷன் ரூலை அப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதுங்க. ஸ்டெப் 3, சர்க்கியூட்ல இருக்கிற க்ளோஸ்ட் லூப்ஸ்க்கு நம்ம லூப் ரூலை அப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதுங்க. இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணிட்டா போதும், எல்லா அன்னோன் கரண்ட்ஸும் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ரைட், இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது என்னன்னா சைன் கன்வென்ஷன்ஸ். இதை மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டருக்கு பார்ப்போம். நீங்க ஒரு ரெசிஸ்டரை கிராஸ் பண்றீங்க. கரண்ட் போற அதே டைரக்ஷன்ல நீங்களும் போனா அது ஒரு பொட்டென்ஷியல் டிராப். ஸோ வேல்யூவை -IR அப்படின்னு எழுதணும், நெகட்டிவ். ஓகேவா? அதுக்கு பதிலா கரண்ட் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா நீங்க போன அது ஒரு பொட்டென்ஷியல் கெயின். அப்போ வேல்யூவை +IRன்னு எழுதணும், பாசிட்டிவ். அதே மாதிரி தான் செல்ஸ்க்கும். நீங்க ஒரு செல்லோட நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போனீங்கன்னா அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி, பொட்டென்ஷியல் அதிகமாகுது. அதனால +ε, அதாவது +ε. அதுவே பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு போனீங்கன்னா அது ஒரு டிமோஷன் மாதிரி, பொட்டென்ஷியல் குறையுது. அதனால -ε, அதாவது -ε. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வாங்க இந்த NCERT படத்துல இருந்து ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இங்கே ADCB அப்படிங்கிற க்ளோஸ்ட் லூப்பை எடுத்துக்கலாம்.
ஏ புள்ளியிலிருந்து கிளாக் வைஸா போவோம். முதல்ல 30 ஓம் ரெசிஸ்டர் வருது. நாம I1 கரண்ட் போற அதே திசையில போறதால அது -30 I1. அடுத்து டி வழியா சிக்கு போகும்போது 41 ஓம் ரெசிஸ்டரை பார்க்கறோம். இங்கேயும் நாம I3 கரண்ட் போற திசையிலே தான் போறோம். அப்போ அது -41 I3. கடைசியா 45 வோல்ட் செல்ல தாண்டும்போது நாம நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போறோம். இது ப்ரொமோஷன். அப்போ +45. எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி -30 I1 -41 I3 +45 = 0. எப்படிதான் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும்? இப்போ எக்ஸாம் எழுதும்போது நாம கவனக்குறைவா செய்யற சில தவறுகளை பத்தி பார்க்கலாம். இத நான் சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்வேன். இது தெரிஞ்சா நீங்க ஃபுல் மார்க்ஸ் வாங்குறது ரொம்ப சுலபம். இந்த டிப்ஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. ஆரம்பத்திலே கரண்ட் டைரக்ஷனை தப்பா எடுத்துட்டோமோன்னு பயப்படவே வேண்டாம். கணக்கு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வர ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா நீங்க நினைச்ச டைரக்ஷனுக்கு எதிர் திசையில கரண்ட் போகுதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். 2. லூப்ப கிளாக் வைஸா சுத்தணுமா இல்ல ஆன்டி கிளாக் வைஸா சுத்தணுமான்னு எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்க எப்படி போனாலும் ஃபைனல் ஆன்சர் ஒன்னா தான் வரும். 3. இது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு லூப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு ரெசிஸ்டரையோ செல்லையோ கூட விடாம எல்லாத்தையும் உங்க ஈக்குவேஷன்ல கண்டிப்பா சேர்க்கணும். சரி, இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை வேகமா ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். அப்புறம் நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். பாருங்க, இந்த கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் ஒரு தனி டாபிக் கிடையாது. இது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. இத நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்ததா வரப்போற வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், பொட்டென்ஷியோமீட்டர் மாதிரியான ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ உங்களால சுலபமா புரிஞ்சுக்க முடியும். ஆக இந்த பகுதியோட மிக முக்கியமான 3 டேக்அவேஸ் இதோ. பாயிண்ட் நம்பர் 1, ஜங்ஷன் ரூல்னா சிம்பிளா கரண்ட் இன் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அவுட். இதுக்கு அடிப்படை கான்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். பாயிண்ட் நம்பர் 2, லூப் ரூல்னா ஒரு க்ளோஸ்ட் லூப்ல மொத்த பொட்டென்ஷியல் சேஞ்ச் 0. இதுக்கு அடிப்படை கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. பாயிண்ட் நம்பர் 3 அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், கணக்குகள்ல சரியான விடை வரணும்னா சைன் கன்வென்ஷன்ஸ் தான் கிங். அது மட்டும் சரியா பயன்படுத்தினா போதும், ஃபுல் மார்க்ஸ் நிச்சயம். இப்போ நீங்க கர்க்ஹாவ்ஸ் ரூல்ஸ்ல ரொம்ப தெளிவா இருப்பீங்கன்னு நம்புறேன். எந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட் கொடுத்தாலும் அதை தீர்க்க நீங்க இப்போ தயாரா? உங்க நம்பிக்கையை நீங்களே சோதிச்சு பார்க்க உடனே உங்க டெக்ஸ்ட் புக்கை எடுத்து அதுல இருக்கிற வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கணக்கு நீங்களே முயற்சி பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.